தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகளே பதிவாகியுள்ளன. 40 தொகுதிகளிலும் கடந்த 2019ஆம் ஆண்டு பதிவான வாக்குகளின் சதவீதத்தை இந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதியில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 72.33% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு தேர்தலில் 68.31 விழுக்காடாக குறைந்துள்ளது. தலைநகர் சென்னையில் உள்ள மத்திய சென்னை, தென் சென்னை, வடசென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் 2 முதல் 5 விழுக்காடு வரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த தேர்தலில் 62.43 விழுக்காடு பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 60.21% குறைந்துள்ளது. அதேபோல காஞ்சிபுரம் தொகுதியில் 2019இல் 75.28% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு 71.55 விழுக்காடு வாக்குகளே பதிவாகியுள்ளன. இதேபோல் அரக்கோணத்தில் 74.08%, வேலூரில் 73.42 விழுக்காடும், கிருஷ்ணகிரியில் 71.31 விழுக்காடும், தருமபுரியில் 81.48 விழுக்காடும் வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. திருவண்ணாமலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 78.14% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 73.88% குறைந்துள்ளது. ஆரணியில் 75.65 விழுக்காடும், விழுப்புரத்தில் 76.47%, கள்ளக்குறிச்சியில் 79.25 விழுக்காடும், சேலத்தில் 78.13% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. நாமக்கல் தொகுதியில் 78.16%, ஈரோடு, திருப்பூர், நீலகிரியில் தலா 70 விழுக்காடும், கோவையில் 64% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. பொள்ளாச்சி, திண்டுக்கல்லில் முறையே 71.15 மற்றும் 70.99% வாக்குகள் பதிவான நிலையில் கரூரில் 78.61%, திருச்சியில் 67.45 விழுக்காடும், பெரம்பலூரில் 77.37 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடலூரில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 76.48% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 72.28% குறைந்துள்ளது. சிதம்பரம் தொகுதியில் 75.32%, மயிலாடுதுறையில் 70%, நாகையில் 71%, தஞ்சாவூரில் 68% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சிவகங்கையில் 63%, மதுரையில் 61%, தேனியில் 69%, விருதுநகரில் 70%, ராமநாதபுரத்தில் 68% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அதேபோல் தூத்துக்குடியில் 59.96 விழுக்காடும், தென்காசியில் 67.55 விழுக்காடும், நெல்லையில் 64.10 விழுக்காடும், கன்னியாகுமரியில் 65.46 விழுக்காடு வாக்குகளும், புதுச்சேரியில் 78.88% வாக்குகளும் பதிவாகியுள்ளன.